அகஸ்திய மகர்ஷி ஆதித்ய ஹிருதயத்தை ராமருக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் போது பக்கத்திலே லக்ஷ்மணன் இருக்கின்றான். லக்ஷ்மணனும் வெகு காலம் தன்னுடைய தம்பியான சத்ருக்னனை பிரிஞ்சிருக்கான். ராமரும் பரதனை அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கிறார். ஆரண்யா காண்டத்துல தானையானது விடிகார்த்தால ஜலத்துல தன்னுடைய தும்பிக்கையை வச்சு அந்த குளிரும் ஜலத்துல அப்படியே தவிக்கிறதே, அவ்வளவு குளிரா இருக்கே, பாவம் பரதனும் சரையூ நதியில குளிச்சுட்டு என்ன பண்றானோன்னு லக்ஷ்மணன் சொல்லும் போது துக்கம் தோய்ந்து விட்டதாம், கண்கள்ல நீர் ததும்பி வந்ததாம் ராமனுக்கு. அப்ப பரதனை நினைக்கிறார். பின்னாடி விபீஷண சரணாகதி பண்ணும்போது சுக்ரீவன் சொல்றான், இவன் அண்ணாவை விட்டுட்டு வந்திருக்கான் இந்த தம்பி விபீஷணன், வந்தவனை நம்பலாமான்னு கேட்டான். அப்போ ராமர் சொன்னார், ந சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக. நீ சொல்றதை ஒத்துக்கிறேன்ப்பா, ஆனா எல்லா தம்பிகளும் என் அன்பான தம்பி பரதனை போல் ஆகிவிடுவார்களா அப்படின்னா, பரதனை ஆரண்யா காண்டத்திலையும் நினைக்கிறார், யுத்த காண்டத்திலையும் நினைக்கிறார். லக்ஷ்மணனை நினைக்கணுங்கிறதே இல்லை, பக்கத்துல இருக்கார். இதுக்கு முன்னாடி தான் அந்த அஸ்திர பிரயோகம் பண்ணும்போது, ஐயோ நான் சீதா கிடைச்சி எனக்கு என்ன பிரயோஜனம், நீ இல்லாவிட்டால் லக்ஷ்மணானர். சத்ருக்னனை நினைச்சு பார்க்கல, லக்ஷ்மணனும் நினைச்சு பார்த்ததா தெரியல, ராமரும் நினைச்சு பார்த்ததா தெரியல. அகஸ்தியர் சொன்னார், அப்பா நீ வழிபடக்கூடிய சூரியநாராயணனுக்கு சத்ருக்னன் ஒரு பேரு. அப்போ ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டிருப்பா போல இருக்கு. சத்ருக்னன்கிற பேரை அகஸ்தியர் வாயால சொல்லி கேட்டோமே. ஏன்னா சத்ருக்னன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணவன் அல்ல, பாகவதோத்தமனான பரதனுக்கு கைங்கரியம் பண்ணவர். அகஸ்தியர் அவரும் பகவானுக்கு பக்தன். ஒரு பக்தன் வாயால இன்னொரு பக்தன் பேரை கேட்டவுடனே சந்தோஷப்பட்டிருப்பார். சத்ருக்னாய நமஹ. இதெல்லாம் வியாக்கியானத்துல இல்லை, நானா கொஞ்சம் இட்டு சொல்றது, இது ஒரு அனுபவத்துக்காக. சத்ருக்னாய நமஹ, சத்ருக்னாய நமஹ.